கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வீராணம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், தொடர் மழை காரணமாக வீராணம் ஏரி நிரம்பி வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்புகள் என்ன? இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அதாவது பார்த்தோம்னால் தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் ஏரியின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 750 அடி கனநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வீராணம் ஏரி மற்றும் தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பகுதியிலிருந்து பொதுமக்கள் யாரும் இறங்க வேண்டாம், குளிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தோம்னால் கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர்பிடிப்பு பகுதியாக உள்ள காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் உள்ள வீராணம் ஏரியானது விளங்கி வருகிறது. மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ள இந்த ஏரி பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 44,850 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா சென்னை குடிநீர் திட்டத்திற்கு வீராணம் குடிநீர் திட்டத்தின் மூலம் வினாடிக்கு 73 கன அடி நீரும் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தோம்னா இந்த ஆண்டில் மட்டும் இந்த வீராணம் ஏரியானது கிட்டத்தட்ட 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 47.5 கன அடியை கடந்த செப்டம்பர் மாதமே எட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாகவும் கீழணையிலிருந்து சுமார் 30,000 கன அடி கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டு அதன் வழியாகவும் வீராணம் ஏரி தொடர்ந்து நிரம்பியே வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னா தொடர் மழையின் காரணமாக வீராணம் ஏரிக்கு வரக்கூடிய பல்வேறு மதகுகள் மற்றும் வாய்க்கால்கள் வழியாக வரக்கூடிய அந்த கன அடி நீரானது 750 அடி கன அடியாக உயர்ந்து தற்பொழுது வீராணம் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பார்த்தோம்னால் அணையின் பாதுகாப்பு கருதி வீராணம் ஏரியிலிருந்து பாசன வாய்க்கால்கள் மூலமாக தற்பொழுது வினாடிக்கு அந்த 750 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தொடர்ந்து இரவுக்குள்ளாக அந்த வீராணம் ஏரிக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்தானது அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீராணம் ஏரியின் அணை நீர்மட்டத்தை கண்காணித்துக் கொண்டே வருகின்றனர். இதன் காரணமாகவே தற்பொழுது 750 கன அடி நீரானது வீராணம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் யாரும் பார்த்தோம்னால் வீராணம் ஏரியில் மீன் பிடிக்கவோ குளிக்கவோ அல்லது வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய மதகுகள் வாய்க்கால்களில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.